அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சிறப்பு வாய்ந்த இபாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே உலக வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த ஒரு அமலை செஞ்சால் அந்த அமல் ஒரு ஸ்பெஷலானது தான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நம்ம இந்த அமலை பண்ண போகிறோம். இந்த அமலை எப்போ செய்யணும்னா, லுஹாவுடைய நேரம், அதாவது சூரியன் உதித்த பின் ஒரு ஈட்டின் உயரம் அளவுக்கு உயர்ந்த போது இந்த லுஹாவுடைய நேரம் தொடங்கும். பொதுவாக இது காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரை நம்ம தொழலாம். ஆனால் ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 9 மணி டு 11 மணிக்குள்ளே நம்ம தொழுகிறது தான் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். ஆனால் கணக்கு என்ன அப்படின்னா, சூரியன் உச்சிக்கு வர முன்னாடி வர தொழுதுக்கிறலாம். இந்த நேரத்தில் தான் நம்ம அதிகமாக உலக வேலையில் ஈடுபட்டிருப்போம். எல்லாருமே உலக தேவைக்காக, அதாவது பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரத்தை நோக்கி பலவிதமான வேலைகளில் ஈடுபட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி அனைவருமே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ் கிட்ட இந்த ஒரு அமலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த அமல் உங்களுக்கு ரொம்பவே சிறப்புடையதாக இருக்கும். நம்மள நிறைய பேர் தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு கூட தொழுவாங்க. ஆனால் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, உலக தேவைகள் இந்த நேரத்தில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க சமையல் வேலையில் பிஸியாக இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க வேலையிலையும் வியாபாரத்துலேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அதனால் லுஹா தொழுகை யாருமே தொழுறது கிடையாது. இதோட பலன்களையும் அனுபவித்ததும் கிடையாது. லுஹாவுடைய நேரம் விழித்திருக்கக்கூடிய நேரம். இந்த லுஹா தொழுகையை தொழுறதால உங்களுக்கு பல சிறப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு எலும்பிற்கும் ஒவ்வொரு மூட்டிற்கும் சதக்கா செய்யுங்க அப்படின்னு சஹாபாக்களை நோக்கி சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அவங்க கேட்குறாங்க, எப்படி யார சொல்லுதா, நாங்கள் அவ்வளோ சதக்கா செய்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு அவ்வளோ தந்திருக்கிறான், ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லையே, எப்படி நாங்கள் சதக்கா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த லுஹாவினுடைய 2 ரக்காத்தை தொழுவுங்க, இந்த தொழுகை போதும் உங்களுக்கு. அதாவது சதக்கா செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சதக்கா செய்த நன்மைனா ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு எலும்பிற்கும் நம்ம சதக்கா செய்த நன்மையை இந்த லுஹா தொழுகை 2 ரக்கா தொழுகை நமக்கு பெற்றுத்தருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ சிறப்புமிக்க இந்த தொழுகையோடவே இந்த ஒரு அமலை நம்ம செய்யும்போது இன்னும் நமக்கு நிறைய சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அது என்ன அமலை நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு துஆவை நடு இருப்பில் ஓதிருக்காங்க. நடு இருப்புனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ரக்காத்தில் 2 டைம் சுஜூத் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஒரு டைம் சுஜூத் பண்ணிவிட்டு எந்திரிச்சு ஒரு சின்னதாக அமர்ந்துட்டு அப்புறம் இன்னொரு சுஜூத் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த இடையில அமர்வுக்கு பேர் தான் நடு இருப்பு. அந்த டைம்லேயும் ஓதிருக்காங்க. அப்புறம் அத்தஹியாத் ஓதுனதுக்கப்புறம் சலாம் கொடுப்போம் இல்லையா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அத்தஹியாத் ஓதுனதுக்கப்புறம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த துஆவை ஓதி துஆ கேட்டிருக்காங்க. இன்னும் சுஜூத்லேயும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், சுஜூத்லேயும் இந்த துஆவை ஓதிக்கலாம், அத்தஹியாத்லேயும் ஓதிக்கலாம், நடு இருப்புலையும் நம்ம இந்த துஆவை கேட்டுக்கலாம். இந்த ஒரு துஆவை யார் ஓதுறாங்களோ அவங்களோட இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்விற்கும் இந்த ஒரு துஆ போதுமானதாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இந்த துஆ இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாக கற்றுக் கொடுத்த துஆ இது. எல்லோருமே இஸ்லாத்துக்கு புதுசு, அவங்களுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியாது. அப்போ பெரிய துஆவாக கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு அது கஷ்டமாக போயிருமோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சுட்டு ஆரம்பத்தில் எளிமையானதாக ஈஸியானதாக கற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த துஆ என்ன அப்படின்னா, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி. இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எனக்கு உணவளிப்பாயாக,
என்னை உயர்த்துவாயாக. பார்த்துக்கோங்க, எல்லா நபிமார்களுமே அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு துஆ கேட்கும்போதும் மன்னிப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளோட துஆக்களில் மன்னிப்பு இருக்கா யோசிங்க. அது வேணும், இது வேணும், அது தந்துரு, இது தந்துருன்னு நம்மளோட தேவைகளை மட்டுமே தான் நம்ம கேட்குறோமே தவிர நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறதும் இல்லை, அவன் நமக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், துஆ கேட்கும் போதும் நம்ம சிந்தனையும் அதில் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது, மன்னிப்பும் கேட்குறது கிடையாது, சும்மா வாய் மட்டும்தான் கேட்கும். ஆனால் கடைசியில் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் எனக்கு தரல, அல்லாஹ் எனக்கு தரலன்னு அவனை மட்டுமே நமக்கு ஒரு சொல்லிகிட்ருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் என்கிட்டயே கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வினுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சரியாக துஆ கேட்கலன்னு அர்த்தம். நமக்கு சரியாக துஆ கேட்டோம்னா அவன் கண்டிப்பாக நமக்கு தரதான் செய்வான். அதனால் இனி நம்மளோட ஒரு விஷயங்களையும் சரி பண்ணிவிட்டு நம்ம துஆ கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். அடுத்து வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அடுத்து வஜ்புர்னி, எனது குறைகளை நிவர்த்தி செய்வாயாக அல்லா அப்படின்னு கேட்குறோம். என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, யாழ்லா எல்லாத்தையுமே நீ எனக்கு சரி பண்ணி தந்துரு அப்படின்னு கேட்குறோம். எனக்கு கடன் இருக்குது, அதை நிவர்த்தி செய்யல்லா. எனக்கு நோய் இருக்குது, அதை சரி பண்ணிடு. எனக்கு போதுமான அளவுக்கு திறமை இல்லை, எனக்கு திறமையை தந்துரு அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட கேட்குறோம். அடுத்து வர்சுக்னி, எனக்கு உணவளிப்பாயாக. எனக்கு நீதான் ரிஸ்க் தரணும், சரியான வேலை இல்லை, வியாபாரம் சரியாக இல்லை, இருக்க வீடு இல்லை, இந்த மாதிரி எல்லாமே ரிஸ்க் தான். இது எல்லாமே தந்துரு அல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட கேட்குறோம். அடுத்து வர்ஃபனி, என்னை உயர்த்துவாயாக. எல்லா விதத்துலையும், தீன்லையும் சரி, துன்யா காரியங்கள்லையும் சரி. துன்யா காரியங்கள்னால் கண்ணியம், மரியாதை, செல்வம், இப்படி எல்லாத்துலேயுமே என்னை உயர்த்துவாயாக அல்லா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எல்லாமே பாருங்கள், இந்த ஒரு சின்ன துஆல நம்மளோட இம்மை வாழ்விற்குண்டானதும் அடங்கிடுது, மறுமை வாழ்விற்குண்டானதும் அடங்கிடுது. இதை நீங்கள் ஒரு சுஜூதுலேயும் ஓதிக்கலாம், நடியிருப்புலையும் ஓதிக்கோங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு இந்த ஒரு துஆவை கேட்டுக்கோங்க. இந்த லுஹா தொழுகையுமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த தொழுகையில் நம்ம இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த துஆவை கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் வளமையாக ஓதிட்டு வாங்க, நம்பிக்கையோடு அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஒரே நாள் ஒரே தொழுகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை, தேவைகளை நொடியில் கபூலாக்கி தருவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்களும் கண்டிப்பாக ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நானும் துஆ செய்கிறேன், எனக்காகவும் என்னோட குடும்பத்துக்காகவும் நீங்களும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.